பாண்டவர்கள் வெற்றி பெற உதவிய கிருஷ்ணரின் தந்திரம். பாண்டவர்களின் சார்பாக கௌரவர்களிடம் தூது புறப்பட்டார் கிருஷ்ணர். கௌரவர்களின் அரண்மனைக்கு செல்லாமல் அவர்களது சித்தப்பாவான விதுரரின் மாளிகைக்கு சென்று விருந்துண்டார். முதலில் தங்களை தேடி வராத கிருஷ்ணரை அவமதிக்க முடிவெடுத்தான் துரியோதனன். அவையில் இருந்தவர்களிடம் யாரும் கிருஷ்ணன் வரும்போது எழுந்திருக்க கூடாது, அவரை அவமதிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டான். ஆனால் கிருஷ்ணரை கண்டதும் அவருடைய தோற்றத்தில் மயங்கி அறியாமலேயே அனைவரும் இருக்கையிலிருந்து எழுந்துவிட்டனர். துரியோதனன் மட்டும் ஏளனத்துடன், கிருஷ்ணா, நீர் தூது வந்ததன் நோக்கம் என்ன என்று கேட்டான். வனவாசம் முடிந்த பாண்டவர்களுக்கு பாதி நாட்டை கொடுக்கும்படி கேட்டார் கிருஷ்ணர். ஆனால் துரியோதனனோ ஒரு பிடி மண் கூட கிடையாது என மறுத்துவிட்டான். நல்லவரான விதுரர் மட்டும் துரியோதனிடம் தர்மத்தை எடுத்து சொன்னார். ஆனால் விதுரரின் பிறப்பு பற்றி பேசி துரியோதனன் அவமதித்தான். தர்மத்தின் பக்கம்தான் நிற்பான், என்னுடைய வில்லை கொண்டு அதர்மத்திற்கு உதவி செய்ய எனக்கு மனமில்லை என்று சொல்லி அவர் தன் வில்லை முறித்து விட்டார். நல்லவரான விதுரர் செஞ்சோற்று கடனுக்காக துரியோதனனுக்கு உதவினால் பாண்டவர்களால் போரில் வெல்ல முடியாது என்பதால் துரியோதனனுக்கும் விதுரருக்கும் வாதத்தை உருவாக்கி அவரது கையாலேயே முக்கியமான ஒரு வில்லையும் ஒடிக்க செய்தது கிருஷ்ணரின் தந்திரமாகும்.